காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா எல்லாரும் எங்கேயோ பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைமில் ஷூட் பண்ண விளாக் தான் இது. ஸோ அப்போ பஞ்சாபில் நிறைய ரீஜியன்ஸில் அட்டாக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் காலேஜ் கேம்பஸ்லேயும் பார்த்திங்கன்னா மிட் நைட்லலாம் நிறைய மிசைல்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆனதுனால எங்கள் காலேஜே நீங்கள் ஹோம் ஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்னோடய ஹாஸ்டல் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாக் ரூமில் நம்ம வச்சுட்டு போகணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையுமே ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஹாஸ்டலுக்கு ரிட்டன் போகிறப்ப பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போவும் பார்த்திங்கன்னா பவர் கட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் பிளாக் அவுட். ஸோ எனக்கு பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு 7:30க்கு ட்ரெயின். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக எழுந்துச்சி ஒரு 6 o'clock கேம்பஸ்லேருந்து நான் கிளம்பிட்டேன். 6:30க்கு பார்த்திங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனும் ரீச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டெல்லியில் 4 o'clock திருச்சிக்கு ஃப்ளைட்டு. யூஸ்வலாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ க்ரௌடாக இருக்கவே இருக்காது. பட் இட் வாஸ் ரியலி க்ரௌடட் ஆன் தட் டே. அண்ட் தென் என்னோடய ட்ரெயினும் பார்த்திங்கன்னா இட் வாஸ் டிலே பை 2 hours. ஸோ அதனால் ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருந்தேன். பட் ஃபைனலாக 11:30க்கு தான் ட்ரெயினே வந்துச்சு. பிகாஸ் அம்ரிஸ்டர்லேருந்து இந்த ட்ரெயின் வரும். ஸோ அம்ரிஸ்டரில் நைட் அட்டாக் நடந்ததுனால ட்ரெயின் வாஸ் டிலே பை 4 hours. ஸோ ஒரு பதட்டத்தோடையே தான் நான் ட்ராவல் பண்ணேன். அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக் பிரியாணி தான் ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டு அண்ட் ஐ வாஸ் ஹேவிங் சம் ஹோப். ஸோ அந்த ஹோப்போடையே ட்ராவல் பண்ணேன். அண்ட் ஃப்ளைட்டையும் செக் பண்ணேன், அதுவும் டிலேயில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹோப்போடு ட்ராவல் பண்ணேன். நிறைய கிளிப்பிங்ஸ் நான் ஷூட்டே பண்ணல பிகாஸ் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. பட் எப்படியோ லாஸ்ட் மினிட்ல மெட்ரோ கேட்ச் பண்ணியாச்சு. ஃப்ளைட்டும் சொன்ன மாதிரி டிலேயில் இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு ஃபைனல் காலும் பண்ணாங்க ஏர்லைன்ஸ்லேருந்து. ஸோ ஃப்ளைட்டை நம்ம கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ மிஸ்டு த ஃப்ளைட். ஸோ ஐ வாஸ் க்ளூலெஸ் அட் தட் டைம். ஸோ உடனே தமிழ்நாடு ஹோம்க்கு நான் கால் பண்ணேன். அண்ட் அவங்க உடனே ஏர்போர்ட்டுக்கு என்னை பிக் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் த ரூம். அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30க்கு அடுத்த ஃப்ளைட்டையும் நான் புக் பண்ணிட்டேன். சாப்பிட்டு ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் தென் ஒரு 2 o'clock கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இவங்களே கேப் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால ஃப்ளைட் ஃபேர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பட் ஐ ஹேட் நோ சாய்ஸ். ஸோ அதனால் அதையும் புக் பண்ணிவிட்டு அண்ட் ஏர்போர்ட் ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு. ஏர்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக செக்இன் ப்ராசஸ் அதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதனால வெளியிலே இந்த மாதிரி வெப் செக்இன் இருக்குது. ஸோ அங்கேயே என்னோடய டிக்கெட்ஸ் அந்த என்னோடய பேக்கேஜ் டேக் அதெல்லாமே நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இட் வுட் பி ஈஸி ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பேக்கேஜையும் ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய செக்யூரிட்டி செக்இனையும் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஹெக்டிக் ஃபார் மீ. ட்ரெயினும் டிலே அண்ட் ஃப்ளைட்டையும் மிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் என்னோடய ஃப்ளைட்டுக்கு 3 hours இருந்துச்சு. ஸோ அதனால் லாஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபைன் வேல லாஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் லாஞ்ச் ரொம்ப தூரமாகவும் இருந்துச்சு. எனக்கு அப்போ அந்தளவுக்கு பசிக்கலை. ஸோ கேட் எங்கே இருக்குது, போர்டிங் கேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போர்டிங் கேட்டுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கே கிளம்பிட்டேன். ஏர்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ எங்கேயுமே உட்கார கூட ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ளைட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கனெக்டிங் ஃப்ளைட். ஸோ டெல்லியிலேருந்து ஃபஸ்ட்டு பாம்பே அண்ட் தென் திருச்சி போகும். மார்னிங் எதுவுமே சாப்பிடாதனால ஸோ ஐ ஹேட் திஸ் காஃபி அண்ட் ஃபைனல் காலும் கூப்பிட்டுட்டாங்க. ஸோ போர்டிங்க்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃப்ளைட் போர்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஸோ டயர்ட். நைட்டும் தூங்கவே இல்லை. ஸோ அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை ரீச் ஆகியாச்சு.
மும்பை ரீச் பண்ணதுக்கப்புறம் சிச்சுவேஷன் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் அங்கே வந்து ஏர்போர்ட்டில் அவ்வளோ க்ரௌட்லாம் வந்து இல்லை. அண்ட் இங்கே மும்பை ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு 2 hours லேஓவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து திருச்சிக்கு ஃப்ளைட் லைக் அரௌண்ட் 10:30 அந்த டைமில். அண்ட் இங்கேயும் வந்து அகெயின் ஐ ஹாவ் டு டூ செக்இன் அண்ட் ஆல் லைக் செக்யூரிட்டி செக்இன் அதெல்லாம் வந்து திருப்பியும் இங்கேயும் வந்து பண்ணணும். அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐ தாட் ஆஃப் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட். லாஞ்சில் வந்து போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணேன். பட் இங்கேருந்து லாஞ்ச் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்தால் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். பிகாஸ் எனக்கு வந்து 45 minutes தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக முடியாது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து போர்டிங்க்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த ஃப்ளைட்லேயும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நான் வந்து தூங்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதனால. ஸோ இந்த ஃப்ளைட்லேயும் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா வந்து திருச்சி வந்துருச்சு. அண்ட் ஃபைனலாக திருச்சி சேஃபாக லேண்ட் ஆகியாச்சு. என்னோடய பேகேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பேரண்ட்ஸோட பிஸியாக இருந்தனால என்னால் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஷூட் பண்ண முடியல. Hope you guys like this video and thanks for watching and do subscribe to my channel and stay tuned. Next vlog la paakalam. Bye bye.